ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் எம்எம்கே. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரேஷியோ அண்ட் ப்ரொப்போர்ஷனில் மிக்சர் சம், கலவைகள் சம் பற்றி பார்க்க போகிறோங்க. ஓகேங்களா, மிக்சர் கலவைகள் சம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு நமக்கு எந்த ஃபார்முலாவும் தேவையில்லைங்க, நம்ம கான்செப்ட் படி தான் போக போகிறோம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு உலோக கலவையில் 9:4 என்ற விகிதத்தில் தாமிரமும் துத்தநாகமும் உள்ளன. 24 கிலோகிராம் தாமிரத்துடன் சேர்த்து உருவாக்கக்கூடிய துத்தநாகத்தோட அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஏ அலாய் இஸ் கண்டெயின் காப்பர் அண்ட் ஜிங்க் இஸ் இன் த ரேஷியோ ஆஃப் 9:4. அப்போது அலாய்ன்றது எதால் மேடாக இருக்குது, காப்பர் அண்ட் ஜிங்கால் மேடாக இருக்குது. அதோட ரேஷியோ பார்த்திங்கன்னா 9:4ன்னு கொடுத்துருக்காங்க. த ஜிங்க் ரெக்வயர்ட் டு மெல்ட் வித் 24 kg ஆஃப் காப்பர். அதாவது ஜிங்க் வந்து எவ்வளோ தேவை, அதே அளவுக்கு வந்து காப்பர் வந்து 24 கிலோகிராம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, துத்தநாகத்தோட அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, நமக்கு எதோட அளவு கொடுத்துருக்காங்க, தாமிரத்தோட அளவு கொடுத்துருக்காங்களா. நமக்கு தாமிரத்தோட ரேஷியோ தெரியும். தாமிரத்தோட ரேஷியோ எவ்வளோ, 9 ரேஷியோ தான் தாமிரமும், 4 ரேஷியோங்கிறது தான் துத்தநாகமும். இப்போ 9 ரேஷியோட அளவு தான் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 24 கிலோகிராம் தாமிரம் இருக்குது. இதே 4 ரேஷியோக்கான துத்தநாகம் ஜிங்க் வந்து எவ்வளோ அளவு இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. இங்கே நான் எதை கம்பேர் பண்ணியிருக்கேன், ரேஷியோவையும் அதோட அமௌண்ட், அதோட வெயிட்டையும். ஓகேங்களா, அதோட வெயிட்டையும் கம்பேர் பண்ணியிருக்கேன், எடையும் கம்பேர் பண்ணியிருக்கேன். 24 கிலோகிராம் வந்து தாமிரம் இருக்குது, அதோட உருவாகக்கூடிய துத்தநாகத்தோட அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. 9:4ன்ற விகிதத்தில் கொடுத்துருக்காங்க. இதை 9ஆல் அடிச்சிடலாம், 3ஆல் அடிச்சிடலாங்களா. 3 9, M3 24, M3 24. அப்போ என்ன பண்ணலாம், 8யும் 4யும் பெருக்கி 3ஆல் வகுத்துடலாங்களா. 8 × 4 32, கரெக்டுங்களா. 8 × 4 32ன்னு கிடைக்கும். அதை 3ஆல் வகுத்தா நமக்கு எதோட அளவு கிடைக்கும், ஜிங்கோட அளவு தெரிஞ்சிடும். ஓகேங்களா, இதை அடிச்சிடலாங்களா. 1 3 3, 2 அடி ஆகாது, அப்போ 0ன்னு போட்டுக்கிறேன். 10 × 3 30. பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, 2 இருக்குங்களா. அதை அப்படியே மிக்சடு ஃப்ராக்ஷனில் எழுதிருங்க. 10 2/3 கிலோகிராம் அளவுக்கு என்ன இருக்கும், துத்தநாகம் ஜிங்க்குங்கிறது 10 2/3 kg அளவுக்கு இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. நெக்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏ அலாய் கண்டைன்ஸ் 26% ஆஃப் காப்பர். அதாவது ஒரு உலோக கலவையில் வந்து 26% தாமிரம் இருக்குன்ட்ருக்காங்க. வாட் குவான்டிட்டி ஆஃப் அலாய் இஸ் ரெக்வயர்ட் டு கெட் 260 கிராம் ஆஃப் காப்பர். ஒரு அலாயை வந்து எவ்வளோ குவான்டிட்டிக்கு நம்ம மேக் பண்ணோம்னா அது வந்து 260 கிராம் வந்து காப்பரை வச்சுருக்கோன்னு கேட்குறாங்க. அதாவது 260 கிராம் தாமிரத்தை பெற தேவையான உலோக கலவையின் அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு தாமிரத்தோட அமௌண்ட்டும் தெரியும், அதோட பர்சன்டேஜும் தெரியும், கரெக்டுங்களா. தாமிரத்தோட பர்சன்டேஜ் ஒரு அலாயில் எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, 26% இருக்காங்க. அதோட அமௌண்ட் எவ்வளோ, 260 கிராம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 260 கிராம் தாமிரத்தை பெறதுக்கு எவ்வளோ உலோக கலவையை மேக் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு உலோக கலவையை எப்பயுமே 100%ன்னு வச்சுக்கோங்க. அதாவது அலாயை நம்ம 100%ன்னு வச்சுக்குவோம். அலாய்ங்கிறது 2 மெட்டல் சேர்ந்து வர்றதானே, 2 பொருளை கலக்கிறதா நமக்கு உலோகமாக கிடைக்கும். அதில் ஒரு பொருள் வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க தாமிரம்னு, இன்னொரு ஏதோ ஒரு பொருள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. தாமிரம் வந்து 26% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதில் பேலன்ஸ் இருக்கிறது வந்து வேறு ஏதாவது பொருள் இருக்கும். ஓகேங்களா, அதில் 26% தான் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க, 260ன்னு கொடுத்துருக்காங்க. அதோட உலோக கலவைங்கிறது 2 சேர்ந்து மிக்ஸ் ஆகிறது, அதை நான் 100%ன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா, அலாய் வந்து எவ்வளோ அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. ஒரு 26 26, 10 26 260. இப்போ சிம்பிளாக 10யும் 100யும் பெருக்குனா நமக்கு என்ன கிடைக்கும், அலாயோட குவான்டிட்டி அளவு கிடச்சிரும். அலாயோட அளவு கிடச்சிரும். உலோக கலவையோட அளவு எவ்வளோ, 1000 கிராம். 1000 கிராம்ங்கிறது உலோக கலவையாக இருக்கும். அதாவது 1000 கிராம் உலோக கலவையில் தான் நம்ம 260 கிராம் தாமிரத்தை பெற முடியும்னு சொல்கிறாங்க. 260 கிராம் தாமிரம் அதுக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பேலன்ஸ் இருக்கிறது வேறு ஒரு மெட்டலாக இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. நெக்ஸ்ட் கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். 15 லிட்டர் ஆஃப் மிக்சர், அதாவது ஒரு
15 லிட்டர் கலவை இருக்குது. அதாவது 2 பொருளை கலந்து வைக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வாட்டரையும் தண்ணியும் கலந்து வச்சா அதை கலவைன்னு சொல்லுவாங்க. கண்டெய்ன்ஸ் 20% ஆஃப் ஆல்கஹால். அப்போ நமக்கு இங்கே எதை கலந்துருக்காங்க? ஆல்கஹாலை கலந்துருக்காங்க. ஆல்கஹாலையும் வாட்டரையும் கலந்துருக்காங்க. 20% ஆஃப் ஆல்கஹாலும் மீதி இருக்கிறது தண்ணி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் த ரெஸ்ட் ஆஃப் த வாட்டர் 50 லிட்டர் ஆஃப் மிக்சர் கண்டெய்ன்ஸ் 20% ஆஃப் ஆல்கஹால் அண்ட் ரெஸ்ட் த வாட்டர். அண்ட் ரெஸ்ட் ஆஃப் இருக்கிறது வந்து வாட்டர்னு சொல்லியிருக்காங்க. இஃப் 3 லிட்டர் ஆஃப் வாட்டர் பி மிக்ஸ்டு வித் இட், 3 லிட்டர் வந்து தண்ணியை கலக்கும்போது த பர்சன்டேஜ் ஆஃப் ஆல்கஹால் இஸ் த ஆல்கஹால் இன் த நியூ மிக்சர் உட் பி என்னன்னு கேட்குறாங்க. அதாவது நம்ம 3 லிட்டர் தண்ணியை சேர்க்கும் போது உருவாகக்கூடிய புதிய கலவையில் வந்து ஆல்கஹாலோட சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. 3 லிட்டர் தண்ணீர் கலக்கும் பொழுது புதிய கலவையில் எத்தனை சதவீதம் ஆல்கஹால் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. கரெக்டுங்களா? நமக்கு 100%ங்கிறது தான் அந்த கலவைங்களா, மிக்சருங்கிறது கலவை. 100% தான் எவ்வளோ லிட்டர் கொடுத்துருக்காங்க? 15 லிட்டர் கொடுத்துருக்காங்க. இதில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆல்கஹால் இருக்குன்னு இருக்காங்க? 20% ஆல்கஹால் இருக்குங்க. அதோட லிட்டர் எவ்வளோன்னு தெரியாது நமக்கு. அதோட லிட்டர் தான் கண்டுபிடிக்கிறேன். 20 20 5 20 100ன்னு தெரியும் நமக்கு. 5 5 3 × 5 15. அப்போது அந்த மிக்சரில் எவ்வளோ லிட்டர் ஆல்கஹால் இருக்குது? 3 லிட்டர் ஆல்கஹால் இருக்குது. கரெக்டுங்களா? 3 லிட்டர் ஆல்கஹால் இருக்குது. ஆல்கஹாலோட அளவு வந்து 3 லிட்டர். பேலன்ஸ் இருக்கிறதா நமக்கு வாட்டராக இருக்குங்களா? 15 லிட்டரில் 3 லிட்டர் போச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 12 லிட்டர் இருக்கும். கரெக்டுங்களா? பேலன்ஸ் வந்து 12 லிட்டர் வந்து தண்ணி இருக்கும். இதில் என்ன சொல்கிறாங்க? இதில் தான் இப்போ நம்ம கண்டுபிடிச்சதில் 3 லிட்டர் தண்ணியை கலக்கிறாங்க. 3 லிட்டர் வந்து தண்ணியை சேர்க்குறாங்க. இதில் 3 லிட்டர் தண்ணியை சேர்த்தா நமக்கு வாட்டரோட அளவு எவ்வளோ ஆகும்? 12 + 3 15 ஆயிரும். அப்போ மொத்த கலவை என்ன வரும்? 3 + 15 18 ஆயிரும். அப்போ மிக்சர் எப்படி மாறிடுச்சு? 18 லிட்டராக மாறிடுச்சு. 18 லிட்டராக மாறுறப்போ இருக்க கலவையில் வந்து ஆல்கஹாலோட சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. எதோட சதவீதம் கேட்டிருக்காங்க? ஆல்கஹாலோட சதவீதம் கேட்டிருக்காங்களா? அப்போ ஆல்கஹாலோட அளவு எவ்வளோ? 3. அதை நியூமரேட்டர்லையும் மொத்த கலவையோட அளவை டினாமினேட்டரில் போடுங்க. மொத்த கலவையோட அளவு எவ்வளோ? 18 லிட்டர். நமக்கு இதோட பர்சன்டேஜ் சதவீதம் தானே கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போது 100ஆல் பெருக்கிடுங்க. 100ஆல் பெருக்கிட்டால் நமக்கு ஆல்கஹாலோட சதவீதம் கிடச்சிரும். 1 3 3 6 × 3 18. அப்போ நமக்கு பேலன்ஸ் என்ன இருக்குது? 100/6 இருக்குங்களா? 100/6 இருக்குது. இதை நான் 2ஆல் அடிக்கிறேன். 3 × 2 6, 50 × 2 100ன்னு கிடைக்கும். அப்போ நமக்கு பேலன்ஸ் என்ன? 50/3 இருக்குங்களா? இதையும் 3ஆல் சிம்ப்ளை பண்ணிடலாங்களா? 1 3 3, பேலன்ஸ் என்ன? 2 20ன்னு ஆயிரும். 6 × 3 18. அப்போ 16 லிட்டர்ன்னு இருக்கும். 50ல் நமக்கு பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 50ல் 48 போச்சுன்னா 16 × 3 48. நமக்கு 50 லிட்டர் இருக்குது. அதில் 2 மைனஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 48ன்னு கிடைக்கும். இப்போ பேலன்ஸ் இருக்க 2 அப்படியே மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் எழுதிருங்க. அதாவது 50 நம்ம 3ஆல் அடிக்கும்போது 16 × 3 48ன்னு கிடைக்கும். ஆனால் நமக்கு இருக்கிற அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா 50. 50லேருந்து 48 மைனஸ் பண்ணால் 2ன்னு இருக்கும். அந்த 2 வந்து 3ஆல் அடி ஆகாது. ஸோ நான் கலப்பு பின்னத்தில் எழுதிடுறேன். இப்போ 16 2/3 பர்சன்டேஜுங்கிறது ஆல்கஹாலோட பர்சன்டேஜாக இருக்கும். இதை இப்படியும் சால்வ் பண்ணலாம். நம்ம மொத்த கலவையோட பர்சன்டேஜ் எப்படி வச்சுக்குவோம்? 100%ன்னு சொன்னாங்கன்னா 100%க்கு தான் நமக்கு புதிய கலவை எவ்வளோ லிட்டர் இருக்குது? 18 லிட்டர் இருக்குது. கரெக்டுங்களா? 18 லிட்டர் இருக்குது. ஆல்கஹாலோட பர்சன்டேஜ் தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அது எனக்கு தெரியாது. ஆனால் ஆல்கஹாலோட அளவு எவ்வளோ? 3 லிட்டர் இருக்குது. கரெக்டுங்களா? 3 லிட்டர் இருக்குது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நம்மளோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வீடியோவிலேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். இதை நமக்கு நேருக்கு நேர் இருந்தால் சிம்ப்ளை பண்ணிக்கலாம், அல்லது காலம் வைஸில் இருந்தால் சிம்ப்ளை பண்ணிக்கலாம். நான் எப்படிலாம் ஆரோ போட்டிருக்கணும் அப்படிலாம் சிம்ப்ளை பண்ணலாம். கிராஸில் மல்டிப்ளை தான் பண்ணணும். ஸோ நான் 3ஐயும் 18 அடிக்கிறேன். 1 3 3, 6 × 3 18. திருப்பி நான் 2ஆல் அடிக்கிறேன். 3 × 2 6, 50 × 2 100ன்னு இருக்குது. அப்போ 50ஐயும் 3ஐயும் வகுத்தா நமக்கு என்ன கிடைக்கும்? 50 3ஆல் வகுக்கிறேன். 16 × 3 48. பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 2 இருக்கும். அது அப்படியே நான் கலப்பு பின்னத்தில் எழுதுகிறேன், அதாவது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் எழுதுகிறேன். 16 2/3 பர்சன்டேஜுங்கிறது தான் ஆல்கஹாலோட பர்சன்டேஜாக இருக்கும். ஓகேங்களா? ஆல்கஹாலோட பர்சன்டேஜ் 16 2/3. நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. நெக்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓர் 20 லிட்டர் கலவையில்
அப்போது 20 லிட்டர் ஆஃப் மிக்சர் இருக்குது. அது எதோட கலவைன்னு பார்த்தீங்கன்னா பாலுக்கும் தண்ணீருக்கு உள்ள கலவை, அதாவது கண்டெய்ன்ஸ் மில்க் அண்ட் வாட்டர். அதாவது 20 லிட்டர் மிக்சர் இருக்குது. அது என்னென்ன கலவைன்னு பார்த்தீங்கன்னா பாலுக்கும் நீருக்கும் உள்ள கலவை பார்த்தீங்கன்னா 5:3 ரேஷியோவில் இருக்குது, 5:3 ரேஷியோவில் இருக்குது. அதிலிருந்து 4 லிட்டர் கலவைக்கு பதிலாக இஃப் 4 லிட்டர் ஆஃப் மிக்சர் ஆர் ரீப்ளேஸ்டு பை 4 லிட்டர் ஆஃப் மில்க், அதாவது இந்த 20 லிட்டர் கலவையிலேருந்து நம்ம 4 லிட்டர் கலவையை எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், 4 லிட்டர் மில்கை சேர்க்குறப்போ நமக்கு உருவாகக்கூடிய புதிய கலவையோட பாலுக்கு தண்ணீருக்குள்ள விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது நியூ மிக்சரோட ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒன்றுமே இல்லைங்க, நமக்கு யாரெல்லாம் வந்து நமக்கு என்ன சொல்கிறது, இதை எது வச்சு கம்பேர் பண்ணலாம், என்ன சொன்னால் புரியும். அதாவது யாரெல்லாம் வந்து சர்பத் குடிப்பீங்க, சர்பத்தில் என்னென்ன கலப்பாங்க, அதோட ஒரு இன்க்ரீடியண்ட்டும் தண்ணியும் கலப்பாங்க, கரெக்டுங்களா, தண்ணியும் கலப்பாங்க. ரெண்டுமே கலந்தால் நமக்கு மிக்சர் ஆயிருங்களா. அதோட ரேஷியோ தான் 5:3ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இப்போது ரெண்டுத்தையும் தனித்தனியாக பிரிக்க முடியுமா, தனித்தனியாக பிரிக்க முடியாது இல்லையா. அப்போது ரெண்டுமே மிக்ஸ் ஆகிடுச்சு. அதோட ரஸ்னாவோட எசன்ஸும், அதாவது எசன்ஸும் தண்ணியும் மிக்ஸ் ஆனப்போ அது ஒரு மிக்சராக மாறிடுச்சு. அதுலேருந்து தனியாக எசன்ஸை பிரிக்க முடியுமா, முடியாது. அதுலேருந்து தனியாக வாட்டரை பிரிக்க முடியுமா, முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 20 லிட்டர்லேருந்து 4 லிட்டர் கலவை எடுக்கும்போது ரெண்டுமே தான் வெளியே வரும், கரெக்டுங்களா. அதுவும் 5:3 ரேஷியோவில் தான் வரும். அப்போ நமக்கு பேலன்ஸ் எவ்வளோ லிட்டர் ஆஃப் கலவை இருக்கும், 20 லிட்டர்லேருந்து 4 லிட்டர் கலவையை வெளியே எடுத்துட்டோம். நம்ம வெளியே எடுத்துகிட்டு எவ்வளோ இருக்கும், 16 லிட்டர் கலவை இருக்கும். எதுக்கான கலவை இது, மில்க்குக்கும் வாட்டருக்கு உள்ள ரேஷியோ தான் நமக்கு கொடுத்துருக்க சமைக்கு. ஓகேங்களா. நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து மில்க்குக்கும் வாட்டருக்கும் எவ்வளோ ரேஷியோவில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, 5:3 ரேஷியோவில் இருக்குன்னு இருக்காங்க. அப்போ மொத்த ரேஷியோ தான் மொத்த லிட்டராக இருக்குங்களா, 16 லிட்டர். ஏன்னா 4 லிட்டர் கலவையை வெளியே எடுத்துட்டோம், வர்றதோட 4 லிட்டர் மில்க் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா. அப்போ 16 லிட்டர் கலவையில் 5:3 ரேஷியோவில் மில்க்கும் வாட்டர் சேர்ந்துருக்கு. அப்போ மொத்த ரேஷியோ எவ்வளோ, 5 + 3 8. 8 ரேஷியோவுக்கு தான் எவ்வளோ லிட்டர் இருக்குது, 16 லிட்டர் இருக்குது. நமக்கு வாட்டரோட அளவும் மில்கோட அளவும் தெரிஞ்சுன்னா 4 லிட்டர் மில்க் ஆட் பண்ணி நமக்கு உருவாகக்கூடிய புதிய கலவையோட ரேஷியோ கண்டுபிடிச்சிடலாம். அதனால தான் நான் மொத்த ரேஷியோவிலேருந்து மில்க் எவ்வளோ வாட்டர் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறேன். மொத்த ரேஷியோ எவ்வளோ, 8 ரேஷியோக்கு தான் 16 லிட்டரு. இதில் 5 ரேஷியோவில் என்ன இருக்குது, மில்க் இருக்குது, கரெக்டுங்களா. மில்க்கு இருக்குது. 8 2 × 8 16. அப்போ 5 2 பெருக்குனா நமக்கு என்ன கிடைக்கும், 10 லிட்டர் கிடைக்குங்களா. நமக்கு மொத்தம் இருக்கிறது 16 லிட்டரு. அதில் 10 லிட்டர் பால் கிடச்சிருச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், 6 லிட்டர் இருக்கும். அதுதான் நமக்கு வாட்டரோட அளவாக இருக்கும். அப்போ நமக்கு மில்க் எவ்வளோ, மில்க்கு பார்த்தீங்கன்னா 10 லிட்டரு, வாட்டர் பார்த்தீங்கன்னா 6 லிட்டரு. மொத்தம் 16 லிட்டருக்கான கலவை தான் இருந்திருக்கு. அதோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம 4 லிட்டர் கலவையை வெளியே எடுத்தோம் பார்த்தீங்களா, அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம், 4 லிட்டரு மில்க்கு சேர்க்க போகிறோம். இப்போ 10 லிட்டர் மில்கோட நம்ம 4 லிட்டர் மில்க்கை சேர்த்தா நமக்கு நியூ மிக்சர் உருவாயிருங்களா, புதிய கலவை வந்து உருவாயிரும். அப்போ மில்கோட அளவு எவ்வளோ, 14 லிட்டரு. மில்க்குக்கும் இப்படி உருவாகிறப்போ மில்க்குக்கும் வாட்டருக்கு உள்ள ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்காங்க. மில்க் வந்து 14 லிட்டர், வாட்டர் வந்து 6 லிட்டர். 2ஆல் அடிக்கிறேன். 7 × 2 14, 3 × 2 6. இப்போ நமக்கு உருவாகக்கூடிய புதிய கலவையோட ரேஷியோ எவ்வளோ, 7:3 அப்படின்றது ஆன்சர். புரியுதுங்களா, 7:3ன்றது ஆன்சர். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், 4 லிட்டர் கலவையை வெளியே எடுத்துட்டோம். 20 லிட்டர் இருந்துச்சு, அதுலேருந்து 4 லிட்டர் போச்சுன்னா 16 லிட்டரு. இந்த 16 லிட்டரில் மில்க்கு 10 லிட்டரும் வாட்டர் வந்து 6 லிட்டரும் கிடச்சிச்சு. இது கூட நம்ம என்ன பண்ணோம், எடுத்த கலவையிலேருந்து மில்க்கை 4 லிட்டர் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால் 4 லிட்டர் மில்க் ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணும்போது மில்க் வந்து 14 லிட்டர் ஆயிரும், வாட்டர் வந்து 6 லிட்டராக மாறிடும். அப்போது இதை சிம்ப்ளை பண்ணால் நமக்கு என்ன ரேஷியோவில் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. 7 × 2 14, 3 × 2 6. அப்போ 7:3ன்ற விகிதத்தில் இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்க பாருங்கள். ஒரு கலவையில் ஆல்கஹாலும் நீரும், அப்போது ஆல்கஹாலுக்கும் வாட்டருக்கும் உள்ள விகிதம் கொடுத்துருக்காங்க 4:3. அந்த கலவையில் 5 லிட்டர் ஆல்கஹாலை சேர்க்கும் பொழுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதை நல்லா நோட் பண்ணி பாருங்கள். இங்கிலீஷ் கொஷினில் 5 லிட்டர் ஆஃப் வாட்டர்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நமக்கு வாட்டர் ஆட் பண்ணும்போது ஆன்சர் வந்து 10 லிட்டர் வரும். நம்ம 2 கொஷினையும் சால்வ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் கொஷினை சால்வ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து தமிழ் கொஷினை சால்வ் பண்ணி பார்ப்போம். என்ன சொல்லியிருக்காங்க, தமிழ் கொஷின் தப்புங்க. இதில் 5 லிட்டர்
தண்ணியை சேர்க்கும் போது தான் நமக்கு ஆன்சர் வந்து 10 லிட்டர் கிடைக்கும். 5 லிட்டர் வாட்டர் ஆட் பண்ணும்போது மிக்சர் வந்து எப்படி மாறுதுன்னு சொல்லியிருக்காங்க, 4:5 மாறுது. அப்படி தரப்பட்டுள்ள கலவையின் ஆல்கஹாலோட அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, சால்வ் பண்ணிடலாங்களா. நமக்கு ஆல்கஹாலோடையும் வாட்டரோட ரேஷியோ வந்து 4:3ன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு அளவு தெரியாது. அளவு தெரிஞ்சால் ஒரு 5 லிட்டர் கூட்டிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், அதனால் நான் ரேஷியோவாக இருக்கிறத வேல்யூ மாற்றுறதுக்காக ஒரு காமன் டேர்மால் மல்டிப்ளை பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சிருப்போம், ரேஷியோ வந்துறது கண்டுபிடிச்சிருப்போம். இதே ரேஷியோனா 8:6 லிட்டரில் இருக்குதுன்னு வச்சுக்கிறேன். ஆல்கஹால் வந்து 8 லிட்டரும் வாட்ரு வந்து 6 லிட்டரும் இருக்குதுன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா, இதை நம்ம சிம்ப்ளை பண்ணோம். எப்படி சிம்ப்ளை பண்ணுவோம், 4:3 மாதிரி சிம்ப்ளை பண்ணுவோமா. அதுதான் ஒரு காமன் நம்பரால் டிவைட் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த காமன் நம்பர் தான் அளவாக மாறும். கரெக்டுங்களா, அளவாக மாறும். அதனால நான் என்ன பண்ணுறேன், ஒரு காமன் டேர்மால் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ ஆல்கஹாலோட அளவு 4xனும் வாட்டரோட அளவை 3xனும் மாற்றிக்கிறேன். இதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, இஃப் 5 லிட்டர் ஆஃப் வாட்டர் இஸ் ஆடட், 5 லிட்டர் வந்து தண்ணி ஆட் பண்ண சொல்கிறாங்க. நம்ம கீழே இருக்கிறதா தண்ணி, ஏன்னா ஆல்கஹால் பை வாட்டரோட ரேஷியோ தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு ரேஷியோனாலும் டிவிஷன்னாலும் சேம். இப்படி 5 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணும்போது நமக்கு ரேஷியோ எப்படி மாறுதுன்னு சொல்லியிருக்காங்க, 4/5 மாறுறப்போ ஆல்கஹாலோட அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆல்கஹாலோட அளவு என்னன்னு எடுத்திருக்கோம், 4xன்னு எடுத்திருக்கோம். அப்போ 4xோட வேல்யூ கண்டுபிடிச்சா நமக்கு வேல்யூ முடிஞ்சு. நம்ம இதிலேருந்து கால்குலேட் பண்ண போகிறது எக்ஸ், அதாவது அந்த காமனை மல்டிப்ளை பண்ண போகிற டைம். ஒரு நம்பரால் டிவைட் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த டைமை கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது இதை இங்கே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள், இதை இங்கே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். அப்போ 4 × 5 20x. கரெக்டுங்களா, 4 × 5 20x ஈக்குவல் டு 3x × 4 12xன்னு ஆகும், ப்ளஸ் 5 × 4 20ன்னு ஆகும். கரெக்டுங்களா, இங்கே இருக்க ப்ளஸ் 12x ஈக்குவல் டு அந்த சைடு போகும்போது மைனஸில் போகும். அப்போ 20x மைனஸ் 12x ஈக்குவல் டு 20ன்னு கிடைக்கும். கரெக்டுங்களா, 20ன்னு கிடைக்கும். நான் லெஃப்ட் சைடில் எழுதுறேன். 20xலேருந்து 8x போச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 20லேருந்து 12x போச்சுன்னா 8xன்னு கிடைக்கும். அப்போ 8xோட வேல்யூ தான் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க, 20ன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு xோட வேல்யூ தெரிஞ்சால் நம்ம 4x கண்டுபிடிச்சிடலாம். சிம்பிளாக நான் என்ன பண்ணுறேன், 2ஆல் அடிக்கிறேன். 4 × 2 8, 10 × 2 20. நமக்கு தேவையான வேல்யூ என்ன, 4xோட வேல்யூ தான் தேவை. 4xங்கிறதா நமக்கு ஆல்கஹாலோட அளவு, 4xங்கிறது 10 லிட்டருங்கிறது நமக்கு ஆன்சருங்க. அவ்வளோதான், சிம்பிள். 4xங்கிறது 10 லிட்டருங்கிறது ஆன்சர். நமக்கு ஃபஸ்ட்டு ரெண்டுத்தோட ரேஷியோ தான் கொடுத்துருக்காங்க, ஆல்கஹால் வாட்டரோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க, 5 லிட்டர் தண்ணியை சேர்க்கும் போது ஒரு புது ரேஷியோவாக மாறுது, 4:5 மாறுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொடுத்ததை நான் என்ன பண்ணிட்டேன், வேல்யூவாக மாற்றிட்டேன். அப்போது ஆல்கஹாலோட அளவு வந்து 40ன்னு கிடச்சிருக்கு. கரெக்டுங்களா, இதே இது நான் வாட்டரோட அளவும் கண்டுபிடிக்கிறேன். நமக்கு 8xங்கிறது எவ்வளோ கிடச்சிருந்துச்சு, 8xங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு 20ன்னு கிடச்சிருந்துச்சு. கரெக்டுங்களா, எக்ஸுங்கிறது என்ன வரும், இப்போ 20/8ன்னு மாறுங்களா. இதை நான் 4ஆல் அடிக்கிறேன். 2 × 4 5 × 4, 5/2ங்கிறது எக்ஸோட வேல்யூ. இப்போ 3xங்கிறது வாட்டரோட அளவு. கரெக்டுங்களா, வாட்டரோட அளவு வந்து 3xன்னு எடுத்துருந்தோம். இப்போ 3 × 5/2 அப்படின்னு போட்டால் நமக்கு தண்ணியோட அளவு தெரிஞ்சிடும். 3 × 5 15/2 லிட்டர் தான் நமக்கு வாட்டரோட அளவு. 15/2. நமக்கு வாட்டரோட அளவு வந்து 15/2. ஆல்கஹாலோட அளவு 10:15/2ங்கிறதான் ஆல்கஹாலுக்கும் வாட்டருக்கும் உள்ள ரேஷியோ. நான் என்ன பண்ணுறேன், இங்கே டிவிஷனில் 2 இருக்குது பார்த்தீங்களா, அந்த 2 சிம்பிளாக இங்கிட்ட மல்டிப்ளை பண்ணி ரேஷியோவில் இருக்கிறது முழு நம்பராக மாற்றிடுறேன். ரெண்டுமே வந்து டிவைடில் இருக்கிறத நான் முழு நம்பராக மாற்றிடுறேன். அப்போ 20:15ன்னு மாறிடுங்களா ரேஷியோ. அப்போ இதை சிம்ப்ளை பண்ணால் நமக்கு 4:3ன்னு கிடைக்குங்க. 4 × 5 20, 3 × 5 15. அப்போ நம்ம கண்டுபிடிச்சது கரெக்டானு பார்த்தீங்கன்னா கரெக்டு. ஆல்கஹாலோட அளவு 10 லிட்ரு, வாட்டரோட அளவு 15/2 லிட்ரு. நம்ம இதை தான் சொன்னேன், காமன் டேர்மால் வகுத்தோம் பார்த்தீங்களா, அதை தான் நான் எக்ஸுன்னு எடுத்திருந்தேன். இங்கே எதால் வகுத்தேன், 5ஆல் சிம்ப்ளை பண்ணேன். கரெக்டுங்களா, அந்த எக்ஸுங்கிறதான் 5ன்னு அர்த்தங்க. ஓகேங்களா, எக்ஸோட வேல்யூ 5ன்னு அர்த்தம். நம்ம எடுத்த எக்ஸுக்கு வந்து 5/2ன்னு கிடச்சிருந்துச்சு. நமக்கு இங்கே எடுத்ததுக்கு வந்து 5ன்னு கிடச்சிருக்கு. ஓகேங்களா, 5/2ன்றனால தான் நமக்கு 10:15/2ன்னு கிடச்சிச்சு. எக்ஸ் வந்து 5ன்னு எடுத்திருந்தா 20:15 டைரெக்டாக கிடச்சிருக்குங்க. ஓகேங்களா, ஆன்சர் வந்து 10 லிட்டர்ஸ். புரியுதுங்களா, நல்லா கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஒன்றுமே இல்லை, நமக்கு ஆல்கஹாலோட அளவும் வாட்டரோட ரேஷியோவும் தான் கொடுத்துருக்காங்க. நான் அளவாக மாத்திரக்கு என்ன பண்ணுறேன், ஒரு காமன் நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறேன். 4x டிவைடட் பை 3x ரேஷியோவில் கொடுத்துருந்தாங்களா, அதனால். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, 5 லிட்டர் தண்ணி ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. 5 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணும்போது ரேஷியோ எப்படி மாறுதுன்னு சொல்லியிருக்காங்க, 4/5
ஃபைன்னு மாறுதுன்னு சொல்லிட்டாங்க. இதிலேருந்து நம்ம 4xோட வேல்யூ தான் கேட்குறாங்க. ஆல்கஹாலோட அளவு என்னென்னு கேட்டிருக்காங்க. ஆல்கஹாலோட அளவை 4xன்னு எடுத்துருந்தோம். சிம்பிளாக இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம், இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். 4 × 5 20, 3 × 4 12, ப்ளஸ் 4 × 5 20. அப்போ ப்ளஸ் 12x வந்து ஈக்குவல் அந்த சைடு போகும்போது மைனஸில் போகும். இப்போ 20xலேருந்து 12x மைனஸ் பண்ணும்போது 8xன்னு கிடைக்கும். 8xோட வேல்யூ தான் 20. நமக்கு என்ன தேவை? 4xன்னு தேவை. அப்போ சிம்பிளாக இதை 2ஆல் அடிச்சிடறேன். 2ஆல் அடிக்கும்போது 4 × 2 8, 10 × 2 20. அப்போ 4xோட வேல்யூ என்ன? 20. சாரி, 4xோட வேல்யூ 10. நமக்கு 4xங்கிறது தான் இதுதான் ஆல்கஹாலாக எடுத்திருந்தோம். இப்போ ஆல்கஹாலோட அளவு எவ்வளோ? 10 லிட்டர் அப்படின்றது ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 60 லிட்டர் கலவையில் அமிலத்திற்கும் நீருக்கும் இடையே உள்ள விகிதம் வந்து 2:1ன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு போன கொஸ்டினில் என்ன சொல்லிட்டாங்க? 2த்துக்குள்ள ரேஷியோ மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இதில் மொத்தம் 2த்தோட மிக்சரோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. 60 லிட்டருங்கிறது அதோட வேல்யூ. அதை வந்து அமிலத்திற்கும் நீருக்கும் இடையே உள்ள விகிதத்தை 1:2 மாற்றணும்னா கலவையில் வந்து சேர்க்கப்பட வேண்டிய தண்ணீரோட அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. கலவையில் தண்ணீரோட எவ்வளோ நம்ம தண்ணி ஆட் பண்ணும்போது ரேஷியோ வந்து 1/2 மாறுன்னு கேட்டிருக்காங்க. இஃப் த மிக்சர் ஆஃப் 20 லிட்டர் த ரேஷியோ ஆஃப் ஆசிட் அண்ட் வாட்டர். அப்போ அந்த மிக்சர் வந்து ஆசிடுக்கும் வாட்டருக்கும் மிக்ஸ் ஆகிருக்கு. அது வந்து 2:1 இருக்குது. அந்த ரேஷியோ, இஃப் த ரேஷியோ ஆஃப் ஆசிட் அண்ட் வாட்டர் இஸ் டு பி 1:2, then the amount of water in to be added in mixer. அதாவது நமக்கு 60 லிட்டர் கலவை இருக்குங்க. ஓகேங்களா? 60 லிட்டர் கலவை இருக்குது. இது எதுக்கான கலவை? ஆல்கஹாலுக்கும் வாட்டருக்குமான கலவை. எவ்வளோ ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க? 2:1ன்ற ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம ஆல்கஹால் வாட்டரோட அளவு கண்டுபிடிச்சிடலாங்களா? மொத்த ரேஷியோ தான் மொத்த லிட்டர். கரெக்டுங்களா? 3ன்ற ரேஷியோவுக்கு தான் 60 லிட்டர் இருக்குன்னா 2ன்ற ரேஷியோவுக்கு ஆல்கஹாலோட அமௌண்ட் எவ்வளோ, லிட்டர் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். 1 3 3 20 × 3 60. இப்போ 2யும் 40 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆல்கஹாலோட லிட்டர் தெரிஞ்சிருங்களா? 2 × 20 40 லிட்டருங்கிறதான் ஆல்கஹாலோட அளவு. மொத்தம் பார்த்தீங்கன்னா 60 லிட்டர். அதில் 40 லிட்டர் ஆல்கஹால் போச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 20 லிட்டருங்கிறது நமக்கு வாட்டராக இருக்கும். கரெக்டுங்களா? பேலன்ஸ் வந்து 20 லிட்டரு வாட்டராக இருக்கும். இப்போ ஆல்கஹாலுக்கும் வாட்டருக்கும் உள்ள வேல்யூ எவ்வளோ மாதிரி இருக்குது? 60 லிட்டரில் 40 லிட்டர் வந்து ஆல்கஹாலும் 20 லிட்டர் வந்து தண்ணியும் இருக்குது. இது கூட நம்ம எவ்வளவு தண்ணி ஆட் பண்ணும்போது நமக்கு ரேஷியோ வந்து 1/2 மாறும்னு கேட்டிருக்காங்க. 1/2 மாறும்னு கேட்டிருக்காங்க. கரெக்டுங்களா? நம்ம தண்ணியை ஆட் பண்ணுறோம், அதனால தான் +xன்னு போட்டிருக்கேன். எவ்வளோ லிட்டர்னு தெரியாது, அதனால நான் +xன்னு போட்டிருக்கேன். இப்படி போடும்போது நமக்கு ரேஷியோ வந்து 1/2ன்னு வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நான் இங்கே சிம்பிளாக எந்த நம்பரை நம்ம வகுக்கும்போது 1/2ன்னு கிடைக்கும், 40 2ஆல் வகுக்கும்போது நமக்கு அடுத்த வேல்யூ கிடைக்கும். கரெக்டுங்களா? அப்போ இங்கே வந்து 60ன்னு போட்டால் நான் 20 + 60 80ன்னு கிடைக்கும். இதை நான் 40ஆல் அடிக்கிறேன். 1 40 40, 2 40 80. அப்போ ரேஷியோ எவ்வளோ மாறி இருக்குது? 1/2ன்னு மாறி இருக்குது. அப்போ எவ்வளோ லிட்டர் சேர்த்துருக்கோம்? 60 லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கோம். இதை இப்படியும் கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ரேஷியோ வச்சும் கண்டுபிடிக்கலாம். 40 லிட்டர் வந்து 1ன்ற ரேஷியோக்கும் அது கூட தண்ணி வந்து 20 லிட்டருக்கு அது கூட எவ்வளோ ஆட் பண்ணால் அதை 40ஆல் டிவைட் பண்ண முடியும்னு பாருங்கள். 60 லிட்டர் ஆட் பண்ணால் நமக்கு ரேஷியோ வந்து 80ன்னு மாறிடும். வாட்டரோட அளவு 80ன்னு மாறிடும். அது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணும்போது 40 80 டிவைட் பண்ணும்போது 1/2ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? இது ஒரு டைப். அப்போ 60 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். இதே 40 லிட்டர் ஆல்கஹாலு 20 லிட்டர் தண்ணி இருக்குது. இது கூட எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் தண்ணி ஆட் பண்ணும்போது நமக்கு ரேஷியோ 1/2 மாறுன்ருக்காங்க. சேம் எப்பயும் போல் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிடலாம். இப்போ 40 × 20 80ன்னு கிடைக்கும். 1 × 20 20ன்னு கிடைக்கும். 1 × x xன்னு தான் கிடைக்கும். அப்போது +20 ஈக்குவல் கன்சிடர் போகும்போது மைனஸில் போகும். 80லேருந்து 20 போச்சுன்னா என்ன? 60 லிட்டர். இப்படியும் கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? 60 லிட்டருங்கிறது இந்த கலவையோட விகிதமாக இருக்கும். சாரி, இந்த 60 லிட்டர் சேர்க்கும்போது விகிதம் வந்து 1/2 மாறும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2 நம்பரோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. 2:5ன்னு கொடுத்துருக்காங்க. இரு எண்கள் வந்து 2:5 என்ற விகிதத்தில் உள்ளன. ஒவ்வொரு எண்ணுடன் 4ஐ கூட்டினால் அவற்றின் விகிதம் 4:9 என அமையும் எனில் அவ்வேறு எண்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. 2 numbers are in the ratio of 2:5. if 4 is added to each, ஒவ்வொன்றோடையும் நம்ம 4ன்ற நம்பர் ஆட் பண்ணும்போது they would be
இந்த ரேஷியோ ஆஃப் 4:9. அந்த ரேஷியோ எப்படி மாறுது? 4:9 மாறுது. தென் த நம்பர்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போது நமக்கு நம்பர் என்னன்னு தெரியாது, அந்த நம்பரோட ரேஷியோ தான் தெரியும். அதை நம்பருக்கு மாத்திரக்காக நான் ஒரு காமன் நம்பரால் பெருக்கிக்கிறேன். அதுதான் எக்ஸ். காமன் நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறது எக்ஸ்ன்ற நம்பர். இப்போ 2x ஒரு நம்பர், 5x ஒரு நம்பர். இதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க? இஃப் 4 இஸ் ஆடட் டு ஈச், ஒவ்வொரு எண்ணோடையும் 4 கூட்ட சொல்லியிருக்காங்க. அப்போ மேலே +4, கீழேயும் +4. இப்படி ஆட் பண்ணும்போது ரேஷியோ எவ்வளோ மாறுதுன்னு சொல்லியிருக்காங்க? 4/9 மாறுதுன்னு சொல்லியிருக்காங்க. எப்பயும் போல் நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி 2xோட வேல்யூ என்ன, 5xோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சா அதுதான் நம்மளோட நம்பராக இருக்கும். ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சி 2x 3x 5x கண்டுபிடிச்சா வேலை முடிஞ்சு. இப்போ இதோட மல்டிப்ளை பண்ணும்போது 2 × 9 18x + 4 × 9 36 ஈக்குவல் டு கீழே இருக்க நம்பரை 4ஓட மல்டிப்ளை பண்ணிடலாம். 5 × 4 20x + 4 × 4 16. கரெக்டுங்களா? 4 × 4 16. இங்கே இருக்க +18x ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடுனும் +16 ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு கொண்டு வரும்போது மைனஸில் மாறிடும். 20x - 18x ஈக்குவல் டு 36 - 16. அப்போ 18x மைனஸ் பண்ணால் 20xலேருந்து 18x மைனஸ் பண்ணால் 2xன்னு கிடைக்கும். ஈக்குவல் டு 36லேருந்து 16 மைனஸ் பண்ணால் நமக்கு 20ன்னு கிடைக்குங்க. கரெக்டுங்களா? அப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாங்களா? 2 × 20. எக்ஸுங்கிறது எவ்வளோ? 10ன்னு கிடச்சிருக்கு. அந்த ரெண்டு நம்பர் என்னவா எடுத்திருந்தோம்? 2x 5xன்னு எடுத்திருந்தோம். ஸோ எக்ஸுக்கு பதில் 10ஆல் மல்டிப்ளை பண்ணிடலாங்களா? 2xங்கிறது ஒரு நம்பர், 5xங்கிறது ஒரு நம்பர். எக்ஸுக்கு பதில் 10ஆல் பெருக்கிட்டோம்னா 2 × 10 20ங்கிறது அந்த நம்பர், 5 × 10 50ங்கிறது ஒரு நம்பர். அப்போ 20 50ங்கிறது அந்த ரெண்டு நம்பராக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. இதே கொஸ்டினை நம்ம ஆப்ஷன் வச்சும் சால்வ் பண்ணலாங்க. ஓகேங்களா? ஆப்ஷன் ஏவையும் சிவையும் எடுத்துக்கலாம். ஏன்னா அது ரெண்டும் டிவைட் பண்ணி பாருங்கள். 16ஐயும் 40ஐயும் டிவைட் பண்ணுங்கள். காமனாக ரேஷியோ எவ்வளோ வருதுன்னு பார்த்துலாங்களா? 2 × 8 16, 5 × 8 40. அதோட ரேஷியோ எவ்வளோ இருக்குது? 2:5ன்னு கிடைக்கிது. ஓகேங்களா? அதே மாதிரி ஆப்ஷன் பி 2:5 வருமானா? வராது. ஆப்ஷன் டியும் 2:5ன்னு வராது, 2:5ன்னு வரும். கரெக்டுங்களா? 22ங்கிறது 2 11 22, 5 11 55ன்னு வரும். ஸோ டியும் வரும். அப்போது நெக்ஸ்ட்டு சி 20 50ன்னு கொடுத்துருக்காங்க. இதை சிம்ப்ளை பண்ணும்போது 2:5ன்னு கிடைக்கும். அதே மாதிரி 22 55ன்னு இருக்குது. இதை 2 11 இதை 5 11 அடிக்கும்போது 2:5ன்னு கிடைக்கிது. ஓகே, 3 ஆப்ஷன் 2:5ன்னு கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன சார் பண்ணோம்? இந்த நம்பரோட 4 ஆட் பண்ணி நம்ம ரேஷியோ எப்படி மாற்றுன்னு பார்க்கணும். 4:9ன்னு பார்க்கணும். அப்போது 16ஓட 4 ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 20ன்னு கிடைக்கும். அதே மாதிரி 40ஓட 4 ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 44ன்னு கிடைக்கும். இதோட ரேஷியோ நமக்கு 4:9 வந்துச்சுன்னா அதுதான் ஆன்சராக இருக்கும். நான் 4ஆல் அடிக்கிறேன். 5 × 4 20, 11 × 4 44. அப்போ 5:11ன்னு கிடச்சிருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ வருமா? வராது. இதே நான் டி செக் பண்ணுறேன். 22ஓட 4 ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 26ன்னு கிடைக்கும். 55ஓட 4 ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 59ன்னு கிடைக்கும். 26ஐயும் 59ஐயும் சிம்ப்ளை பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஸோ 26:59ங்கிறது தான் இதோட ரேஷியோவாக இருக்கும். ஸோ இதுவும் 4:9ன்னு வரல. இப்போது சியை பார்ப்போம். 20 கூட நம்ம 4 ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 24ன்னு கிடைக்கும். அதே மாதிரி 50ஓட 4 ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 54ன்னு கிடைக்கும். கரெக்டுங்களா? இதை நான் 2ஆலே சிம்ப்ளை பண்ணுறேன், 6ஆல் சிம்ப்ளை பண்ணிடுறேன். 4 × 6 24. நான் 6ஆல் சிம்ப்ளை பண்ணுறேன். 4 × 6 24, 9 × 6 54. அப்போ நமக்கு ரேஷியோ எப்படி மாதிரி இருக்குது? 4:9 மாதிரி இருக்குது. ஸோ நமக்கு நம்பர்ஸ் என்ன? 20 50ங்கிறது இந்த நம்பரோட ஆன்சர். எதை ரெண்டாவது விதமாகவும் சால்வ் பண்ணலான்ட்டு உங்களுக்கு தெரிவிக்கிறேன். எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? எது ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன பண்ணியிருக்காங்க பாருங்களேன். 27:43 என்ற விகிதத்தில் இருந்து உறுப்புகளில் இருந்து எந்த எண்ணை கழிக்க 7:15 என்ற விகிதம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் த நம்பர் மஸ்ட் பி சப்ராக்டட் ஃப்ரம் ஈச் டேர்ம். ஒவ்வொரு டேர்மோட இருந்தும் நம்ம ஒரு நம்பரை கழிக்கும்போது ரேஷியோ 27:43 7:15 மாறணும். ஓகேங்களா? நான் என்ன பண்ணுறேன்? 27/15
43ங்கிறது கொடுத்துருக்கு ரேஷியோ. அதுலேருந்து ஒவ்வொரு ஆப்ஷனையும் நான் மைனஸ் பண்ணி பார்க்குறேங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன இருக்குது, 17ன்னு இருக்குது. ரெண்டுத்தோட 17ஐயும் மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 27லேருந்து 17 மைனஸ் பண்ணால் 10ன்னு கிடைக்கும். 10ங்கிறத நம்ம 7ஆக மாற்ற முடியுமா, மாற்ற முடியாது. ஸோ ஆப்ஷன் ஏ வராது. நெக்ஸ்ட்டு 27லேருந்து 20 மைனஸ் பண்ணணும். அதே மாதிரி 43லேருந்து 20 மைனஸ் பண்ணால் நமக்கு 7:5 வருதான்னு பார்க்கணுங்க. 7ங்கிறது மேலே கிடைக்குது. அதே மாதிரி டினாமினேட்டரில் என்ன கிடைக்குது, நமக்கு 23ன்னு கிடைக்குது. கரெக்டுங்களா? 43லேருந்து 20 மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்குது, 23ன்னு கிடைக்குது. ஸோ ஆப்ஷன் பியும் வராது. ஆப்ஷன் சி எடுத்து பாருங்கள். ஏன்னா நமக்கு சி பார்த்தோம்னா 27லேருந்து 27 மைனஸ் பண்ணால் நமக்கு 0ன்னு ஆயிரும். ஸோ ஆப்ஷன் சியும் வராது. நெக்ஸ்ட் ஆப்ஷன் டி, 27லேருந்து 13ஐயும் 43லேருந்து 13ஐயும் மைனஸ் பண்ணும்போது நமக்கு ரேஷியோ 7:15ன்னு கிடைக்குதுன்னு பார்த்துருவோங்க. 7லேருந்து 4 போச்சுன்னா, 7லேருந்து 3 போச்சுன்னா 4, 2லேருந்து 1 போச்சுன்னா 1 டிவைடட் பை 3லேருந்து 3 போச்சுன்னா 0, 4லேருந்து 1 போச்சுன்னா 3. நமக்கு 14/30ன்னு இருக்குது. இதை சிம்ப்ளை பண்ணலாம்ல. 7 × 2 14, 15 × 2 30. அப்போ நமக்கு ரேஷியோ எப்படி கிடச்சிருக்கு, 7/15ன்னு கிடைக்கிருக்கு. அப்போ எந்த நம்பரை நம்ம மைனஸ் பண்ணால் நமக்கு 7:15ன்னு கிடைக்கிது, 13ன்ற நம்பரை மைனஸ் பண்ணால் நமக்கு 7:15ங்கிறது கிடைக்குதுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா மிக்சர் அண்ட் அலிகேஷன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? 3 கலவை கொடுத்துருக்காங்க. அதாவது தண்ணியும் தங்கம் தாமிரம் 3ஐயும் மிக்ஸ் பண்ணி நமக்கு உருவாகக்கூடிய புதிய ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு தண்ணியை காமன் டேமாக கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒரு பொருளை காமன் டேமாக கொடுத்துட்டாங்கன்னா அதை மிக்சர் அண்ட் அலிகேஷன் டைப்பில் சால்வ் பண்ணிடலாம். தங்கன்றது பார்த்திங்கன்னா தண்ணியை போல் 19 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கோல்டையும் தாமிரங்கிறது தண்ணீரை போல் 9 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. காப்பரையும் கொடுத்துருக்காங்க. கோல்டு வந்து 19 டைம்ஸ் ஆஃப் வாட்டரும், காப்பர் வந்து 9 டைம்ஸ் ஆஃப் வாட்டரும் இருக்குது. இப்படி இருக்கப்போ தண்ணீரை போல் 15 மடங்கு கனமான உலோக கலவையை பெற, அதாவது தங்கத்தையும் தாமிரத்தையும் மிக்ஸ் பண்ணி தண்ணீரை விட 15 மடங்குன்னு சொல்கிறாங்க. இப்போது நடுவில் வந்து 15ன்னு போட்டுருங்க. ஓகேங்களா? 15 கலவையை பெறக்கு எந்த விகிதத்தில் கலக்க பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? 15ஐயும் 19ஐயும் மைனஸ் பண்ணி இந்த சைடு எழுதணுங்க. அதாவது நான் எந்த சைடு ஆரோ போட்டிருக்கணும் அந்த சைடு எழுதணும். 15லேருந்து 19 போட்டுச்சுன்னா எனக்கு கிடைக்கும் 4ன்னு கிடைக்கும். அதே மாதிரி 9, 15 ரெண்டையும் மைனஸ் பண்ணி லெஃப்ட் சைடில் எழுதணுங்க. 15ல் 9 போச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 6ன்னு கிடைக்குங்க. கரெக்டுங்களா? அப்போது இதை சிம்ப்ளை பண்ணிடலாங்களா. 3 × 2 2 × 2. அப்போ நமக்கு ரேஷியோ எப்படி கிடச்சிருக்கு, 3:2ன்னு கிடச்சிருச்சுங்க. அவ்வளோதாங்க ஆன்சர். பெருசாக ஒன்றும் இல்லைங்க. நமக்கு 3 இதை கம்பேர் பண்ணுறாங்க. கோல்டு, காப்பரு, வாட்டரு. கோல்டுக்கு தனியாக கோல்டையும் வாட்டரையும் தனியாக கம்பேர் பண்ணியிருக்காங்க. காப்பரையும் வாட்டரையும் தனியாக கம்பேர் பண்ணியிருக்காங்க. தண்ணியையும் மிக்சரையும் கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது 2 மிக்சரையும் கம்பேர் பண்ணியிருக்காங்க. அதாவது சிம்பிளாக கோல்டையும் தாமிரத்தையும் மிக்ஸ் பண்ணி அதை வாட்டரோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. நம்ம தனியாக கோல்டோட 19, காப்பரோட 9 ரெண்டு சேர்ந்து கலந்த கலவை வந்து 15ன்னு சொல்கிறாங்க. அப்போ 15ஐயும் 9ஐயும் மைனஸ் பண்ணி ரைட் சைட்லேயும் 9ஐயும் 15ஐயும் மைனஸ் பண்ணி லெஃப்ட் சைட்லையும் எழுதி சிம்ப்ளை பண்ணால் ஆன்சருங்க. அப்போ 3:2ங்கிறது இந்த கொஸ்டினோட ஆன்சர். இதே மாதிரி தான் நெக்ஸ்ட்டு சம்மும் கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு கடைக்காரர் 2.04 கிலோகிராம் கோதுமையும் 2.88 கிலோகிராம் கோதுமை ரகத்தையும் எந்த விகிதத்தில் கிலோகிராமிற்கு 2.52 பெறதுக்கு கோதுமையை தயார் செய்யப்பட முடியும்னு கேட்டிருக்காங்க. அதே டைப் தாங்க. கோதுமை ஓகேங்களா, கோதுமை ஒரு சைடும் ஓகேங்களா, கோதுமை ஒரு சைடும் கோதுமை ரகத்தை ஒரு சைடும் கம்பேர் பண்ணுறாங்க. இதையும் ஜின்னு எடுத்துக்கிறீங்க. ஓகேங்களா? ஜின்னு எடுத்துக்கிறேன். கோதுமைங்கிறது 2.4 ரூபாய்க்கு கிலோகிராமாக விற்றுருக்காங்க. இதே இது வந்து கோதுமை ரகத்தை வந்து 2.88க்கு விற்றுருக்காங்க. ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி 2.52 பைசாவுக்கு விற்றுக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி தனித்தனியான விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சிம்பிளாக இதையும் மைனஸ் பண்ணி லெஃப்ட் சைடு எழுதணும். 2.88லேருந்து 2.52 மைனஸ் பண்ணுறேன். 6 8ல் 5 போச்சுன்னா 3 0.36ன்னு கிடைக்கும். கரெக்டுங்களா? 0.36ன்னு கிடைக்கும். அதேமாதிரி 2.04ஐயும் 2.52ஐயும் மைனஸ் பண்ணுறேன். 2.52லேருந்து பெரிய அமௌண்ட்டை மேலே எழுதிக்கோங்க. 2.04 மைனஸ் பண்ணுறோம். 12ல்
4 போச்சுன்னா 8, 4 இருக்குங்களா, அது அப்படியே 4, 0.48 கரெக்டுங்களா, 0.48ன்னு கிடச்சிருக்குங்க. ஓகேங்களா, 0.48ன்னு கிடச்சிருக்கு. இதை நான் 12ஆல் அடிக்கிறேன். 3 12 36, 4 12 48, ரெண்டு சைடு 0.36 இருக்குது, அங்கிட்டு 0.48 இருக்குது. அதை 3648ன்னு எடுத்துக்கிறேன். ரெண்டு சைடுமே ரெண்டு டிஜிட் தள்ளி இருக்கனால 3648ன்னு எடுத்து சிம்ப்ளை பண்ணுறேன். 3 12 36, 4 12 48. அப்போ 3:4ங்கிறது அந்த கோதுமையை தயார்படுத்த முடியுன்றதுக்கான அர்த்தம். 2.52 ரூபாய்க்கு விற்கணும்னா கோதுமையை 3ன்ற ரேஷியோவையும் கோதுமை ரகத்தை வந்து 4ன்ற ரேஷியோவையும் மிக்ஸ் பண்ணால் 2 ரூபா 52 பைசாக்கு விற்கலாங்கிறது அர்த்தங்க. ஓகேங்களா, விற்கலான்றது அர்த்தம். ஓகேங்களா, இவ்வளோ தாங்க மிக்சர் சம்மு. ஓகேங்களா, கலவை சம்மு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தாங்க. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம பைசா சம் பார்க்க போகிறோம். அதாவது பைசா கணக்கில் வந்து நமக்கு கேட்டுக்கிட்டு இருந்திருந்தாங்க முன்னாடி, அதையும் நம்ம ஒரு டைம் பார்த்துட்டோம்னா இன்கேஸ் ஃப்யூச்சரில் கேட்குற எக்ஸாமுக்கு நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். இப்போ நம்ம பைசா சம் பார்த்துருவோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பைசா சம் ரொம்ப சிம்பிளுங்க. ஓகேங்களா, நமக்கு எந்தெந்த பைசாவை கம்பேர் பண்ணுறாங்களோ அதோட ரேஷியோ கொடுத்துருப்பாங்க. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி 25 பைசாவோட ரேஷியோ, 10 பைசாவோட ரேஷியோ, 5 பைசாவோட ரேஷியோ, மொத்த காசோட எண்ணிக்கை வந்து கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா, ஒரு பையில் வந்து 25 பைசா, 10 பைசா, 5 பைசான்ற காயின் வந்து கொடுத்துருக்காங்க. அதோட விகிதம் பார்த்தீங்கன்னா 1:2:3ன்னு கொடுத்துட்டு, அந்த மொத்த பையில் உள்ள காசுகளோட மதிப்பு பார்த்தீங்கன்னா 30 ரூபான்னு கொடுத்துட்டு, அந்த பையில் 5 ரூபா காசோட எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. இன் எ பேக் தேர் ஆர் coins of 25 paise, 10 paise, 5 paise in the ratio of 1:2:3. If there are rupees 13 all, then the number of 5 rupees coin என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, சிம்பிளாக காயினையும் ரேஷியோவையும் மல்டிப்ளை பண்ணிடுங்க. எவ்வளோ வரும், 25ன்ற ரேஷியோ கிடைக்கும். அதேமாதிரி 10யும் 2 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 20ன்ற ரேஷியோ கிடைக்கும். 5யும் 3 மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், 15ன்னு கிடைக்கும். மொத்த ரேஷியோ எவ்வளோங்க கிடைக்கும், 15 + 25, 45, 55, 60. 60ன்ற ரேஷியோக்கு தான் எவ்வளோ ருபீஸ் இருக்குன்னு இருக்காங்க, 30 ரூபாய்னு கொடுத்துருக்காங்க. நம்ம கம்பேர் பண்ணது பைசா வச்சு கம்பேர் பண்ணோம். ஸோ ரூபாயை நான் பைசாவை மாத்திரக்கு சிம்பிளாக 2 ஜீரோவை சேர்த்துறேன். நமக்கு 5 பைசா காயினோட வேல்யூ எவ்வளோ இருக்கும், 5 பைசா காயினோட எண்ணிக்கை எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்காங்க. நம்ம 5 பைசா காயினோட ரேஷியோ எவ்வளோ எடுத்திருந்தோம், 15ன்னு எடுத்திருந்தோம். அப்போ 15க்கு 5 பைசா காயினோட அமௌண்ட்டு கிடைக்கும். நமக்கு எவ்வளோ ரூபாய் இருக்குன்னு தெரியும். கரெக்டுங்களா, எவ்வளோ ரூபாய் இருக்குன்னு கண்டுபிடிப்போம். ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ அடிச்சிட்றேன். 1 6 50 × 6 300ன்னு கிடைக்குங்க. அப்போது 15யும் 50யும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 5 பைசா காயினோட அமௌண்ட்டு தெரிஞ்சிடும். ஓகேங்களா, 50யும் 15யும் மல்டிப்ளை பண்ணிடுங்க. 0 10 × 5 50, 5 × 5 25. இப்போ 750ங்கிறது நமக்கு 750ங்கிறது 50 பைசா காயினோட எண்ணிக்கை, மொத்த வேல்யூவாக மொத்த ரேஷியோவாக இருக்கும். இது 5ஆல் டிவைட் பண்ணிட்டா, எதுக்கு 5ஆல் டிவைட் பண்ணுறோம், 5 பைசா காயினோட எண்ணிக்கை எவ்வளோன்றதை கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா, 5ஆல் சிம்ப்ளை பண்ணிடலாங்களா. 4 × 5 பேலன்ஸ் வந்து 2, 5 × 5 25, அப்படியே 0 போட்டுருங்க. அப்போது 750 பைசாவாக இருந்ததை 5 பைசா காயினாக மாற்றிருக்கோம். 5 பைசாவோட காயினாக மாற்றிருக்கிறது எவ்வளோ காயின் கிடச்சிருக்கு, 150 காயின் கிடச்சிருக்கு. 150 காயினை நம்ம 5ஆல் பெருக்கினா நமக்கு மொத்தம் எவ்வளோ அமௌண்ட் பைசா இருக்குன்னு தெரிஞ்சிடும். 750 பைசாங்கிறது 5 ரூபா பைசாவோட அமௌண்ட்டு. நமக்கு எவ்வளோ காயினோட எண்ணிக்கை தான் கேட்டிருக்காங்க, 150 காயின்ஸ் இருக்குங்க. இதோட ஆன்சர் வந்து 150. நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா நமக்கு மொத்தமே 324 காயின்ஸ் இருக்குன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. அது எந்தெந்த ரூபாய் காயின்னு பார்த்தீங்கன்னா 20 பைசா காயின், 25 பைசா காயின்னு சொல்லிட்டாங்க. அதோட மொத்த மதிப்பு பார்த்தீங்கன்னா 71 ரூபான்னு கொடுத்துட்டு 25 பைசாவோட நாணயங்களோட எண்ணிக்கை, அதாவது 25 பைசாவோட எண்ணிக்கை எவ்வளோ இருக்கும், 25 பைசா காயின் வந்து எவ்வளோ எண்ணிக்கையில் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அப்போ நான் வந்து 20 பைசா காயினோட எண்ணிக்கையை எவ்வளோன்னு எடுத்துக்கிறேன்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேங்க. சிம்பிளாக இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் மொத்த ரேஷியோ கிடைக்குங்களா. அப்போ 20x 20 பைசா காயினோட எண்ணிக்கையாகவும், 25 பைசாங்கிறது எவ்வளோ இருக்குங்க, மொத்த காயின் வந்து 324. அதிலிருந்து 20 பைசா காயினோட எண்ணிக்கையை மைனஸ் பண்ணிட்டா நமக்கு அதுதான் 25 பைசா காயினாக இருக்கும். 25 பைசா காயினோட அமௌண்ட் எவ்வளோ இருக்கும், மொத்தம் 324லேருந்து 20 பைசா காயினோட எண்ணிக்கையை மைனஸ் பண்ணால் நமக்கு மொத்தம் 25 பைசாவோட அமௌண்ட்டு கிடைக்கும். இதுதான் சொல்கிறாங்க, எவ்வளோன்னு சொல்கிறாங்க, 71 ரூபாய்னு சொல்கிறாங்க. நமக்கு வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா பைசாவில் இருக்குது. ஸோ நான் இதையும் பைசாவுக்கு மாற்றிடுறேன். அப்போ 25 உள்ள மல்டிப்ளை பண்ணிடலாங்களா. 25 ×
24 பெருக்கணும். 324யும் 25 பெருக்கும்போது நமக்கு 8100ன்னு கிடைக்கும். அதே மாதிரி 25 எக்ஸோட மல்டிப்ளை பண்ணும்போது -25xன்னு கிடைக்கும். இதோட வேல்யூ தான் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 7100 ரூபாய்ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 25xக்கு பதில் 2xன்னு போட்டிருக்கேன். அப்போது 20xலேருந்து 25x மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், -5xன்னு கிடைக்கும். ப்ளஸ் 8100 ஈக்குவல் டு 7100. நான் இந்த +5x -5x ஈக்குவல் டு அந்த சைடும் ப்ளஸ் 7100 ஈக்குவல் டு இந்த சைடு கொண்டு வரேங்க. அப்போ எப்படி மாறும், 5x ஈக்குவல் டு 8100 -7100ன்னு கிடைக்கும். கரெக்டுங்களா, 7100ன்னு கிடைக்கும். ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 1000ன்னு கிடைக்குங்க. 5xங்கிறது 1000னா எக்ஸுங்கிறது எவ்வளோ கிடைக்கும், 200ன்னு கிடைக்கும். கரெக்டுங்களா, 200ன்னு கிடைக்கும். அப்போது 20 பைசா காயினோட எண்ணிக்கை எவ்வளோ இருக்குது, 200 காயின் இருக்குது. நமக்கு என்னதோட கேட்டிருக்காங்க, 25 பைசாவோட காயினோட எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. 25 பைசா காயினோட எண்ணிக்கை எவ்வளோன்னு எடுத்தோம், 325 மைனஸ் எக்ஸ்ன்னு எடுத்திருந்தோம். இப்போ 325லேருந்து 200 மைனஸ் பண்ணிட்டா நமக்கு 25 பைசா காயினோட எண்ணிக்கை தெரிஞ்சிடும். ரெண்டே மைனஸ் பண்ணால் 324 காயின் தான் கொடுத்துருக்காங்க. நான் 25ன்னு போட்டிருக்கேன். ரெண்டையும் மைனஸ் பண்ணால் நமக்கு 124 காயின்ஸ்னு தெரிஞ்சிடும். இப்போ 20 பைசா காயினோட எண்ணிக்கை எவ்வளோ, 200. 25 பைசா காயினோட எண்ணிக்கைன்னா 124. இதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் சம் தரேன். அந்த சம்மை சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இந்த சம்மில் என்ன கேட்டிருக்காங்க, 1 ரூபாய் காயினுக்கும் 50 பைசா காயினுக்கும் 25 பைசா காயினுக்கும் உள்ள ரேஷியோ வந்து 5:6:7ன்னு கொடுத்துட்டு அந்த பையில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 390 ரூபாய் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஒவ்வொரு காயினோட எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. அதில் 1 ரூபாய் காயின் எவ்வளோ இருக்கும், 50 பைசா காயின் எவ்வளோ இருக்கும், 25 பைசா காயின் எவ்வளோ இருக்குன்றத ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு உலோக கலவையில் தாமிரம் மற்றும் துத்தநாகத்தோட விகிதம் பார்த்தீங்கன்னா காப்பருக்கும் ஜிங்க்குக்கு உள்ள ரேஷியோ 5:3ன்னு கொடுத்துட்டாங்க. அதில் வெயிட் ஆஃப் காப்பர்னு கொடுத்துட்டாங்க. அதாவது தாமிரத்தோட எடை பார்த்தீங்கன்னா 30.5 கிராம்னு இருக்குன்ட்டு கொடுத்துருக்காங்க. துத்தநாகத்தோட எடை என்ன, அந்த அலாயில் ஜிங்கோட வெயிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு எதோடது கொடுத்துருக்காங்க, தாமிரத்தோட அளவு எவ்வளோ, 30.5 கிராம்னு கொடுத்துருக்காங்க. அதோட ரேஷியோ எவ்வளோங்க கொடுத்துருக்காங்க, 5ன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா, 5 ரேஷியோக்கு தான் 30.5னா துத்தநாகத்தோட ரேஷியோ எவ்வளோ, 3க்கு துத்தநாகத்தோட வேல்யூ எவ்வளோ, எடை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. நான் 5ஆல் அடிக்கிறேன். 4×5 6 × 5 30.1 × 5. அப்போ 3யும் 6.1 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிருங்களா. 3யும் 6.1 மல்டிப்ளை பண்ணோம். 6 × 3 6.1 × 3 3.18 18.3ங்கிறதா நமக்கு ஆன்சர். ஓகேங்களா, 18.3ங்கிறதா ஆன்சர். நமக்கு 50.8ங்கிறது ஆன்சர் இல்லை. ஓகேங்களா, 50.8ங்கிறது ஆன்சர் இல்லை. ஓகேங்களா, 50.8ங்கிறது ஆன்சராக இருக்காது. 18.3ங்கிறதா ஆன்சர். ஓகேங்களா, இவ்வளோ தாங்க மிக்ஸ் சம். இது 50.8 இல்லைங்க, நமக்கு 18.3ங்கிறதா இந்த கொஷினோட ஆன்சர். கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 18.3 அப்படின்றதான் ஆன்சர். ஓகேங்களா, இவ்வளோ தாங்க நமக்கு மிக்சர் டைப்பில் கேட்டிருக்க கொஷின்ஸ். ஓகேங்களா, நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.